நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாம் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, வீரா சீரியல் வள்ளியை பற்றி இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்கள பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீரா சீரியல் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இந்த சீரியலுக்குன்னு தனியாக ஆடியன்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. இந்த நிலையில் இந்த சீரியலில் வர வீரா அண்ட் மாறன் இந்த பேருக்காகவே நிறைய பேர் இந்த சீரியலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் இந்த சீரியலை நீங்கள் இவங்களுக்காக தான் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆட்டையும் கொடுக்கலாம். அண்ட் இவங்களுடைய பேருக்காக ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வள்ளியத்தை இவங்களுக்காகவே நிறைய பேர் இந்த சீரியலை பார்க்குறாங்க. அந்த வகையில் நீங்கள் வள்ளி அத்தைக்காக தான் இந்த சீரியலை பார்க்குறீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வள்ளி அப்படின்ற கேரக்டரில் இந்த சீரியலில் செம்மையாக பின்னி படியில் எடுத்துகிட்டு வராங்க. இந்த சீரியலில் இவங்க இந்த ரோல் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரியலே ஓடாது அப்படின்னு சொல்கிற வகையில் தான் இந்த சீரியலில் இவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. செம்பருத்தி சீரியலில் வனஜாவாக வந்து எல்லாரையுமே செம்மையாக மிரட்டிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமாகவே அந்த சீரியல் போச்சுன்னு சொல்லலாம். அந்த சீரியல் முடிஞ்சதில் நிறைய பேருக்கு வருத்தம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த சீரியலில் இவங்களை பார்த்ததுல நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கிடையில் பேரன்பு சீரியல் நடிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான சீரியல் இவங்க பண்ணியிருந்தாங்க. இவங்க வராங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஃபன் இருக்கும், இல்லை மிரட்டல் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதெல்லாம் கலந்து தான் இந்த சீரியலில் இவங்க நடிக்கிறாங்க. உங்களுக்கு எந்த ரோல் கொடுத்தாலும் சூப்பராகவே நடிப்பாங்க. அதனால தான் என்னவோ கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு மேலே இந்த இண்டஸ்ட்ரியில் கலக்கிட்டு வராங்கன்னு சொல்லலாம். இவங்களை சின்ன திரை நடிப்பின் அறைக்கி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய நடிப்பு வேற லெவலில் இருக்கும். இவங்கள ஆன் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு நிறைய பேர் இவங்க ரியல் லைஃப்லேயும் இப்படி தான் இருப்பாங்க, ஒரு கொடூரமான வில்லி தான் அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிருந்து உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அந்த இடத்துல இவங்க தேடி வந்து திட்டின கதைகள்லாம் கூட இருக்குது. ஆனால் அவங்க அப்படி இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே அவங்க ஒரு ஓன் யூடியூப் சேனலும் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கொரோனா டைமில் நிறைய செலிபிரிட்டிஸ் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் ஒருத்தவங்க தான் இவங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது குக்கிங் வீலாக்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பர்சனல் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணாங்க. ஒரு பாசிட்டிவான பர்சன், இந்த மாதிரி ஒரு பர்சனே பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்ற வகையில தான் இவங்களுடைய அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். குறிப்பா ஒரு அம்மா எந்த அளவுக்கு இருக்கணும், ஒரு அம்மாவையும் தாண்டி ஒரு நல்ல நட்பு இந்த படத்தெல்லாம் பார்ப்போம். குறிப்பா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த படத்துல வர அம்மா பையன், இந்த மாதிரி தான் ரியல் லைஃப்ல இவங்க 2 பேரும் இருக்காங்க. இவங்களுடைய மகன் மோகன், செல்லமா மோகி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான மகனா தான் இருக்காரு அவங்களுடைய மகனும். அண்ட் ஒரு அம்மாவா இவங்களுடைய கடமைகளை செஞ்சாலும் இவங்க நிறைய இடங்கள்ல அப்செட் ஆகி உட்கார்ந்த நேரங்களும் இருக்கும். நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய இழப்புகளும் சந்திச்சிருக்காங்க. அதே நேரத்துல நம்ம என்ன இழந்தோம், என்ன கொண்டு போக போறோம், அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு அவங்களுடைய பையனுடைய ஆதரவோட ரொம்ப ஜாலியா ஒரு பாசிட்டிவ் வைபோட இவ்வளோ வயசா இவங்களுக்கு அப்படின்னு கேட்டா நம்ப முடியாத அளவுக்கு தான் இவங்களுடைய எல்லா விஷயங்களும் இருக்கு. அண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க வாழ்றதே அவங்களுடைய மகனுக்காகன்ட்டு கிட்டத்தட்ட பல வருஷமாவே அவங்க சொல்லியிருக்காங்க. எந்த இடங்கள்லையுமே இவங்க அவங்களுடைய கணவரை பற்றி பேசினதே கிடையாது. அதே மாதிரி எந்த இடத்துலையுமே வந்து இவங்களை தவறா யாரும் இவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி கமெண்ட் பண்ணதே கிடையாது. அந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய பர்சனல் லைஃப்பை. இப்போ அவங்களுடைய மகன் அப்பா அம்மா கூட தான் இவங்க இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ஃபேமிலியே இதுதான். இவங்களுடைய மகனுக்காக என்னதான் வாழ ஆரம்பித்தாலும் இப்போ இவங்களுடைய மகன் சொல்றது தான் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களுடைய மகன் ஒரு அப்பாவா அந்த ஒரு நல்ல நண்பனாகவும் இவங்களுக்கு இருக்காராம். அதனால தான் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் கடவுள் முன்னாடி போய் அழுதாலும் அந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்து கடவுள் முன்னாடி போய் சிரிப்பாங்களாம். இந்த யூனிவர்சலை இவங்க ரொம்ப நம்புறாங்க. எந்த அளவுக்கு அவங்களுடைய ஆழ் மனசுல ஒரு விஷயத்த நினைச்சு கடவுள்கிட்ட அதை ப்ரே பண்றாங்களோ அந்த விஷயம் இவங்களுக்கு கிடைக்குமா. சமீபத்தில் இவங்களுடைய ஒரு இன்டர்வியூ கூட பார்த்துருப்பீங்க. அந்த இன்டர்வியூல அவங்க சொல்லும் போது, எனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆச்சு, என்னுடைய வாழ்க்கையே தனிமை தான், நான் என்னுடைய தம்பிக்கிட்ட இருந்து சீக்கிரமா வெளியே வந்துட்டேன். ஸோ அப்படி இருக்கும் போது என்னை சுற்றி யாருமே இல்லாமல் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் 2-3 குழந்தைங்க இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற கொஸ்டின் மார்க்லாம் இருந்திருக்கு, ஏக்கங்கள் இருந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் கடந்து வர மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு சில பொறுப்புகளை இந்த கடவுள் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு குழந்தைய போதும், நீ அந்த ஒரு குழந்தைய கரெக்டாக பார்த்துக்கோ, ஃபாலோ பண்ணிக்கோ, ஏன்னா உன்னுடைய வேலை இந்த மாதிரி அப்படின்ட்டு கடவுள் எழுதியிருக்காரு என் தலையில். அதனால தான் என்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு மாறி
மாறி இருக்குது. நிறைய பேர் என்னை வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்படுத்தி இருந்தாலும் அவங்கள நான் திரும்ப எதுவுமே பண்ணுறதில்ல, ஏன்னா மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, இவங்க இது வரைக்கும் இழப்புகளை நினச்சி கவலைப்பட்டதே கிடையாதான். ஏன் அப்படின்னா இவங்க வந்து என்ன நம்ம இழந்தோம் ஒன்றும் கிடையாது, என்ன எடுத்துகிட்டு போகிறோம் ஒன்றும் கிடையாது, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் அப்படியே போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிறவங்க தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பொண்ணு இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் இப்போ வரைக்கும் சின்னதாக இருந்துகிட்டே தான் இருக்காங்க. இவங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய பூஜை வீடியோவாக இருக்கட்டும், அந்த பூஜைக்கு அவங்க வாங்குற விஷயங்கள், பிரசாதம் செய்கிற வீடியோ, அண்ட் ஒவ்வொருத்தரும் இவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறாங்கன்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. அண்ட் ஒரு சிங்கிள் மதராக இருந்து இந்த அளவுக்கு பையனை ஒரு கட்டுக்கோப்போடு வளர்த்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு டிப்பிக்கல் மதராக நான் இருக்க என்றைக்குமே விரும்பலை, அப்படி இருந்தேன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அது எனக்கே பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் அவங்ககிட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன். ஏன்னா என் பையனுக்கு கூடி சீக்கிரம் நான் திருமணம் பண்ணி வைக்க போகிறேன். அப்போ இருக்கும்போது கண்டிப்பாக அவன் லைஃப்பை பார்த்து தானே ஆகணும். அதனால் அவன் ஜாலியாக வந்து அவன் லைஃப்பை வாழட்டும்ன்ட்டு நான் வந்து ஆசைப்பட்றேன். அதுக்கு நானும் ஜாலியாக இருக்கணும்ல, ஒரு அம்மாவை ஸ்ட்ரிக்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் வேலைக்காகாது. அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னும் அவங்க வந்து முடிவு பண்ணி ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அந்த சீரியல்லும் இவங்க வில்லியாக நடிக்கும் போது நிறைய பேர் நல்லா இருக்கக்கூடாது, நாசமாக போகணும், அந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் இவங்க யூஸ் பண்ணும்போது ஆரம்பத்தில் ரொம்பவே வலிச்சுதாங்க. ஏன்னா ஒரு அம்மாவாக இருந்துட்டு இப்படிலாம் மற்றவங்களை பார்த்து பேசுகிறப்ப என்ன தான் நடிப்பாக இருந்தாலும் அதை உள்வாங்கி பேசினா மட்டும்தானே வர முடியும், அந்த நடிப்பை வந்து வெளியே கொண்டு வர முடியும். அதனால இவங்க யாரை பார்த்தாவது ஏதாவது திட்டுற மாதிரியான சீக்வன்ஸ் வந்ததுன்னா ஒன்று ஒரு சில வார்த்தைகளை மாற்றி சொல்லலாம், அதே மாதிரி ஏன் கோவமாக திட்டணும், அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி சிரிச்சுக்கிட்டே திட்டலாமேன்ட்டு அவங்களுடைய நடிப்புலையும் அவங்க வந்து மாறுதல்கள் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க அவங்களுடைய கெரியரை கிட்டத்தட்ட 16 வயசுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். 18 வயசுலேயே திருமணமாச்சு. ஊர்வம்பு அப்படின்ற ஒரு ஷோ மூலயமா தான் இவங்க ஆங்கர் ஆனாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் தமிழ் தெரியாத மாதிரியே பேசுகிறாங்க. ஆனால் இவங்க தெலுங்குக்காரங்களாக இருந்தாலும் தமிழ் சரளமாக பேசுவாங்க. அண்ட் பக்காவான ஒரு தமிழ் பெண்மணியாக தான் இப்போ வாழ்ந்துட்டு வராங்க. ஆரம்பத்தில் எப்படிமா உன்னால் இப்படி பேச முடியுது அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்களாம் ஆச்சரியப்பட்டாலும் இவங்களுடைய பேச்சு திறமை தான் இவங்களுக்கு வேலை வாய்ப்பே வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லலாம். அது மூலயமா தான் கேபி சார் மூலயமா தான் இவங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையான ரோல்ஸ்லாம் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் இவங்க நடித்த சீரியலில் உங்களுக்கு எந்த சீரியல், எந்த கேரக்டர் ரொம்பவே தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க ரொம்பவே வெயிட் கெயின் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி கம்மி பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே தவிச்சாங்களாம். அதுக்காக இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டயட் இருந்திருக்காங்க, ஒரு ட்ரெயினரும் இருந்திருக்காரு, எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வெயிட் ஏறவே இல்லையா. அப்போ அந்த ட்ரெயினர் சொன்னாராம், நீங்கள் 4 மாதமாக எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, வெயிட் ஏறலை ஆனால் கம்மியும் ஆகலை, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சர்ஜரியும் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்களுக்கு அந்த சர்ஜரினால நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வந்திருந்தா கூட அதை பாசிட்டிவாக இவங்க எடுத்துக்கிட்டு இப்போ அவங்களுக்கு ஏற்பட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதனால் பின்விளைவுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிளாக கூட இவங்க ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஓப்பன் மைண்டட், ஒரு ஓப்பன் ஹார்ட் பர்சனாக தான் இவங்க பர்சனல் லைஃப்பில் இருக்காங்க, ஒரு ஸ்வீட் பர்சனாகவும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்களுடைய ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும். அந்த வகையில் இவங்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.